இது கேஷுவல் டாக் தமிழ். நான் சுதா. நான் எரிக். எங்கேருந்து இந்த டேஸ்ட் வருது? இந்த பிரியாணி பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது, இந்த ஆன்ட்டி எப்படி செஞ்சேன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிற விஷயத்த ரிவீல் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு தெரியுமா இருக்கும், துபாய் போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம். தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிரியாணி துபாயில் கிடைக்கிற ஒரு மசாலாவை போட்டு குயிக்காக ஈஸியாக ஒரு 1/2 hour 45 minutesல பிரியாணி பண்ணிடலாம். அதை பற்றி சொல்கிறீங்களா சுதா? சொல்கிறேனே. ஓகே, ஒரு டேஸ்டி பிரியாணி செய்கிறதுக்கு துபாயிலேருந்து கிடைக்கிற அந்த மசாலாவுடைய பிராண்டை ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. இது ஷான் பிராண்ட். ஓகே, அந்த ஷான் பிராண்டில் நிறைய பிரியாணி வெரைட்டிஸ் இருக்குது. ரெகுலராக நம்ம செய்கிறது சிந்தி பிரியாணி. ஷான் பிராண்டில் சிந்தி பிரியாணி மோஸ்ட்லி நீல்கிரிஸ் போன்ற சூப்பர் மார்க்கெட்லலாம் அது கிடைக்குது. ஷான் பிரியாணியோடைய மசாலாவை போட்டு செய்யும் போது ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். லெட் அஸ் கண்டினியூ டு லிசன் டு சுதா. தேவையான பொருட்கள் நான் சொல்கிறேன். நம்ம யூஸ் பண்ண போகிறது அதில் இருக்கிற ஒரு பவுடர் மசாலா. நம்ம யூஸ்வலாக மிளகாத்தூள் இதெல்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் எதுவுமே நம்ம போட தேவையில்லை. பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே அந்த பவுடர் பிரியாணி மசாலா அதுலேயே எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸ்மதி ரைஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். 3/4 கிலோ ரைஸுக்கு 1 kg மீட் போட சொல்கிறாங்க. நீங்கள் மீட் நம்ம சாய்ஸ், சிக்கன் போடலாம், மட்டன் போடலாம். ஸோ இன்றைக்கி நான் மட்டன் பிரியாணி செய்கிறேன். ஏன்னா மட்டன் பிரியாணி தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மட்டன் பிரியாணியை நான் சொல்கிறேன். ஸோ 750 கிராம் பாஸ்மதி ரைஸை நம்ம போன தடவை நான் சொன்ன மாதிரியே ஒரே ஒரு வாஷ் தான் பண்ணணும். வாஷ் பண்ணி அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு மட்டனையும் நல்லா நம்ம 1 kg மட்டன் அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3வது தண்ணியை நம்ம இந்த பாஸ்மதி ரைஸ் கழுவின தண்ணியில் போட்டு வச்சிடணும். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன். பெரிய வெங்காயம் 3, மீடியம் சைஸ் தக்காளி 3, பச்சை மிளகா 10 to 15 நம்பர் சைஸ் பொறுத்து. ரொம்ப பெருசாக இருந்தால் 10, மீடியமாக இருந்தால் 15 மிளகா கூட ஸ்லைட்டாக ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் 1/2 bunch புதினா, 1/2 bunch கொத்தமல்லி. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு தனியாக பண்ணணும், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் தனியாக பண்ணணும். ஓகே, இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. 175 ml ஆயில் அண்ட் கீ மிக்ஸு, 100 ml தயிர். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு மீட் ரெடி, ரைஸ் ரெடி. அதே மாதிரியே வெங்காயம் ஸ்லிட் வைஸ் கட் பண்ணிக்கணும். இதில் ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா, டொமேட்டோஸ், க்ரீன் சில்லிஸ், புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே நம்ம நல்லா கட் பண்ணி தனியாக வச்சிடணும். வதக்கக்கூடாது. ஸோ நம்ம 3 பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிஸாக ஸ்லிட் வைஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். பேனில் அந்த 175 ml கீ ப்ளஸ் ஆயில் அதை ஊற்றிட்டு அதில் நேராக நம்ம ஆனியனை போட்டுடணும். போட்டுட்டு நல்லா ஸ்லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். பொன்னிறம். ஆமாம், வதக்கணும். இப்போ இதில் நம்ம சொன்ன என்னென்னா, இந்த மசாலா பவுடர்லேயே அவங்க கொஞ்சம் சால்ட்டெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம ரொம்ப சால்ட் இதில் இப்போ மீட்டு தாளிக்கும் போது சால்ட்டே போடக்கூடாது. ஓஹோ. ரைஸில் மட்டும் 3/4 கிலோ அரிசிக்கு ஒரு 2 டீஸ்பூன் உப்பு போட்டால் போதும். மொத்தமாக 3/4 கிலோ அரிசியும் 1 கிலோ மட்டனுக்குமே ரைஸில் மட்டும் ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். ஏன்னா இது உரிய உப்பெல்லாம் இந்த மசாலாவிலே இருக்குது. ஸோ நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே என்ன பண்ணணும்னா, அடுத்தது மீட்டையும் பூண்டு பேஸ்ட்டையும் மட்டும் போடணும். பூண்டு தனியாக அரைச்சி வச்சுக்கணும், 2 டேபிள் ஸ்பூன். ஸோ மீட்டையும் போட்டு பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு திருப்பி நல்லா வதக்கணும். நல்லா ஒரு 5 minutes வதக்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஷான் மசாலா, அதுக்கப்புறம் 100 ml கீ, 100 ml கர்ட் எல்லாத்தையும் போட்டு திருப்பியும் நல்லா வதக்கணும். 5 to 10 minutes வதக்கிட்டு அவ்வளோதான். திருப்பி அதை குக்கரில் மூடிட்டு விசில் வச்சிட வேண்டியதான் மட்டன். இது அதே மாதிரி 75% குக் பண்ணால் போதும். சைடில் பாஸ்மதி ரைஸு வேக ஆரம்பிச்சிடும். பாஸ்மதி ரைஸு தனியாக கூப்பிடும், மட்டன் தனியாக கூப்பிடும். கரெக்டாக? அதுலேருந்து ஒரு ஃப்ளேவர் பயங்கரமாக தூக்கும். கரெக்டாக? ஆமாம். இந்த பாஸ்மதி ரைஸ்க்கு வாட்டர் லெவல் கொஞ்சம் கம்மியாக வைக்கணும். போன தடவை சீரக சம்பாவுக்கு நான் 1.5 கப்பு சொன்னேன். இதுக்கு 1.25 கப்பு வச்சா போதும். ஓகே. ஸோ ஒரு 750 mlனா ஒரு 3.5 கப்பு ரைஸு. அதுக்கு நீங்களே 1.25 கப்பு அளந்து அந்த தண்ணியை வச்சுட்டு
தேவைப்பட்டால் இதுலேயும் நீங்கள் வந்து சாஃப்ரன் மில்க் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், ம் 2 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம், கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் கீ போடலாம். ம் மற்ற அந்த பட்டை லவங்கம் தேவைன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அந்த பவுடர் மசாலா ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, அதிலே இருக்கும். வேணும்னா ஒரு ரைஸில் ஒரு நல்ல ஃப்ளேவர் வர்றதுக்காக இந்த சாஃப்ரன் மில்க்கும் சும்மா 2 ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை, கிராம்பு மட்டும் போட்டுட்டு கீயும் கொஞ்சம் ஊற்றிட்டு ரைஸ் நல்லா தண்ணி கொதிச்ச உடனே வச்சிங்கன்னா அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸில் ரைஸ் ரெடி ஆயிரும். ஓகே. அது ரொம்ப கவனமாக செய்யணும். ரைஸ் அப்பப்போ நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்படியே விட்டாலும் பிடிச்சிரும், இல்லைன்னா உடஞ்சிரும். அதை போட்டு கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது. ரைஸ் வெந்துடும், அந்த சைட் பார்த்தீங்கன்னா மட்டனும் வெந்துடும். இப்போ இது என்ன பண்ணால் இதில் ஒரு லேடிஸ் வந்து இந்த ரைஸையும் போய் சும்மா தொந்தரவு பண்ணக்கூடாது. அதை கிளறி இல்லை, அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுறணும். ஆமாம் ஆமாம், பொதுவாக லேடிஸ் எல்லாத்தையும் அப்படி ஃப்ரீயாக விட்டாங்கனாவே பாதி பிரச்சனை இருக்காது. ரைஸும் உடையாது. போகலாம் அடுத்தது. இப்போ மட்டன் வெந்தாச்சு. ஸோ குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த டொமேட்டோஸ் எல்லாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது அப்படியே பச்சையாகவே அந்த குக் பண்ண மட்டன் மேலே அதை அப்படியே அடுக்கணும். மட்டன் மேலேயே தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கீரி வச்சுருக்க பச்சை மிளகா, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, அதை அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். அந்த சூட்லேயே அது வந்து நல்லா அது இதாகிடும். இப்போ என்னன்னா ஒரு வித்தியாசம், இந்த மீட் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா தம் போடுற பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு கீழே வந்து ஃபஸ்ட்டு மீட்டை ஊற்றணும். லேயர் பிரியாணி மாதிரி மீட் போட்டுட்டு அதுக்கு மேலே குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை போடணும். அந்த சூடாக இருக்கும்போதே, அந்த ரைஸ் சூடாக இருக்கும்போதே இந்த மட்டன் கிரேவியை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் போட்டுட்டு தோசைக்கல் மேலே தம் போட்டணும். அவ்வளோதான், பிரியாணி ரெடி. ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா டைட்டாக மூடி வெயிட்டான அந்த கல்லை மேலே வச்சுட்டா பிரியாணி ரெடி. நம்ம அப்படியே சிம்லே போட்டு வச்சிடலாம், ஒன்றுமே இல்லை. சர்வ் பண்ணும்போது மட்டும்தான் அதை வந்து போட்டு கிளறணும், சாதத்தை போட்டு கிளறவே கூடாது. அதுதான் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ். ரொம்ப மசாலாவையும் ரைஸையும் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் மசாலா அப்படி இருக்கும் போதே சர்வ் பண்ணி அவங்க சாப்பிட்றவங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற ஸ்டைல் ஆஃப் பிரியாணி இது, கரெக்டாக? ஆமாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்ம ரெகுலராக ஒரே மாதிரி பிரியாணி சாப்பிடாம இது கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்லாம். சரி, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பேர் ஒன்று இருக்கே, பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு வந்து சோஃபாவில் சாஞ்சி உட்காந்துருக்கும் போது ஒரு ஒயிட் கப்பில் ஒரு ஸ்பூன் போட்டு கொண்டாந்து கொடுப்பீங்களா, அது பேர் என்னது? கஸ்டர்ட். ரெடிமேட் கஸ்டர்டா இல்லை இந்த முட்டையெல்லாம் போட்டு ஹோட்டலில் ஒரு ஃப்ளேவர் மாதிரி ஒன்று வருமே, எக்கு ஃப்ளேவர்லாம், அந்த மாதிரியா? இல்லை, இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அந்த பிராண்ட் பேரை கேரமெல். சரி, அதை எப்படி செய்யணும்னு சொல்லிடுங்க. 1/2 லிட்டர் மில்கை பாயில் பண்ணிவிட்டு கொதி வரும்பொழுது என்ன பண்ணோம், அது உள்ளே அந்த கேரமெல்ன்ற பேக்கெட் உள்ளே ஒரு பவுடர் இருக்கும், அது அப்படியே ஸ்லோவாக அதை போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் என்ன பண்ணோம், ஒரு 4 கப்ஸ் எடுத்து அந்த உள்ளே இருக்க கேரமல் இருக்கும், ரெடிமேட் கேரமல், அதை ஊற்றி லேசாக தடவிட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது மேலே ஊற்றிட்டு அப்புறம் அது ஆறுனப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நல்லா கஸ்டர்ட் ரெடி. அவ்வளோதான், இது ரொம்ப ஈஸியான கஸ்டர்ட். கேரமல் எதுவும் பண்ண தேவையில்லையா, ரெடியாகவே இருக்குமா? அது உள்ளே கேரமல் பேக்கெட்டும் அவங்க வச்சுருக்காங்க. அது என்ன லிக்விட் ஃபார்மில் இருக்குமா, பவுடர் ஃபார்மில் இருக்குமா? அது லிக்விட் ஃபார்ம். ஓகே, அதை கீழே கப்பில் கீழ் போர்ஷனில் ஊற்றிட்டு மேலே வந்து இந்த காய்ச்சின கஸ்டர்டு லிக்விட் அதை மேலே ஊற்றிட்டோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சோடனே அது நல்ல செமி சாலிடாக மாறிடும். ஸ்பூனில் போட்டு எடுக்கும் போது மேலே வந்து ஒரு ஐவரி கலரும் கீழே போக போக சாக்லேட் கலரும் வரும், கரெக்டாக? அது நீங்கள் யூடியூப்பில் போடும்போதே அந்த பாக்ஸு கூட போட்டால் ஈஸியாக வாங்கிக்குவாங்க. ஓகே, ஷான் மசாலா பேக்கெட்டையும் போட்டுருங்க. ஷான் மசாலா பேக்கெட் அண்ட் கேரமல் கஸ்டர்ட் செய்வது எப்படிங்கிறத இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இதை சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர். Bye. Bye.